நேற்று பார்த்தீங்கன்னா காக்கி பேண்ட்டு ஒயிட் ஷர்ட் விஜயை வந்து அப்படியே ரிப்ளிகாமா அப்பா அப்படின்னு என்ன கூப்பிட்றாங்க அப்படின்றது என்ன அரசியல் மூவுது? ஜெயலலிதா அம்மா, நான் அப்பா, அவ்வளோதான். நான் அதை திருப்பி சொல்ல விரும்பல. அண்ணன் சி.வி. சண்முகம் நல்லா விவரமாக பேசிட்டாரு. இவங்களை அறிவு இருக்கா இல்லையானே தெரிலங்க. இதை இயல்பாக மற்றவர்கள் எல்லாம் செய்யணும். நீங்கள் சினிமா ஹீரோ போலவே நீங்கள் இந்த வேலையை பண்ணிவிட்டு மெனக்கட்டு ஷூட்டிங்கை போட்டு லைட்டு செட்டப் பண்ணி ஆர்ட் டைரக்ஷன்லாம் பண்ணி காஸ்டியூம் கொடுத்து சார் காலேஜ் மேலே போட்டு அப்புறம் இப்படி கண்ணாடி இப்படி வச்சுட்டு கேட்பாங்க, நீங்கள் கண்ணாடியை இப்படி ஸ்லோ மோஷனில் எடுத்து இப்படி போடணும். ஆரம்பிக்கலாமா? என்ன விக்ரம் டூரில் போலீஸ் ஆஃபீஸரா நீங்கள்? இல்லை இதில் என்ன நான் பார்த்தது, இதை டைரக்ட் பண்ணுறவங்க எவ்வளோ சின்ன பசங்களாக இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏங்க நம்ம துணை முதல்வர் தினேஷ்லாம் டேரக்டர் ஆனார்னா அப்புறம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கல்ல, தொட்டுப்பார், சீட்டிங் பார், பஞ்ச் டைலாகோட. இவருக்கு சுத்தமாக இல்லை அறிவு. யாருக்கு? சிஎம்க்கு. யோ என் வயசு என்ன ஆகுது, நான் தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர், என்ன போய் இப்படி நில்லு அப்படி நில்லுன்னு இருக்கேன், விளையாடுறியா? எதுக்கு நான் அந்த சட்டை போடணும்? நான் சீஃப் மினிஸ்டர், ஏதாவது செய்தி சொல்லணும் வீடியோவில் உட்காந்து இவ்வளோ தூரம் ஃப்ரேமை வச்சு தமிழக மக்களே நான் உங்களுக்கு இந்த செய்தியை சொல்கிறேன், முடிஞ்சு போச்சா? ஆமாம். இப்படி காஸ்டியூம் என்ன காஸ்டியூம் சொன்னாலும் இவர் போட்டுக்கிறார். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. சார் துபாய் போகிறேன் சார், சூட்டு இந்த மாதிரி ஜிகுன்னு ஒரு கூலிங் கிளாஸ் போடுங்க சார், அதையும் போட்டுக்கிறாரு. சார் அட்ட 2 வாட்டி கார் கதை திறந்துட்டு இப்படி இறங்க சார்னா அதையும் இறங்குறாரு. இவர் தகுதி இல்லாதவர்கள்லாம் தூக்கி இந்த பதவியில் உட்கார வச்சா இப்படி தாங்க இருக்கும். இங்கே ஸ்மார்ட்டாக இருக்காது, அது வேறு விஷயம். இந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் ஸ்மார்ட் இல்லைன்னா உங்களை லீடராக பார்க்குறாங்க. நீங்கள் சினிமா ஆக்டர் கிடையாதுங்க. என்ன சிவகார்த்திகேயன் கூட போட்டி போடுறீங்களா நீங்கள்? தானே. இப்போ இந்த அப்பா வீடியோ எப்படி ட்ரோல் ஆச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்க. எப்பா ஐயோ எனக்கே பாவமாக இருக்குது. ஒன்றுமே எடுத்துட்டாங்க. நாட் ஓன்லி திஸ், நீங்க வந்து இப்ப நியூயார்க்ல அவர் வந்து சைக்கிள் ஓட்டுனர் தெரியுமா, அதை இடியாப்போம் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கானுங்க. இவர் முதல்வருக்கு தான் அறிவு இல்லைனாலும் முதல்வர் தன்னை சுற்றி முட்டாள்களை வைத்து கொண்டிருந்தார்ன்றது இந்த அப்பா வீடியோ ஒரு மிகச்சிறந்த உதாரணம். நம்ம இதை அன்னைக்கே பேசணும். செந்தில் பாலாஜியை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி போட்டோன்னே தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு வீடியோ போட்டால் இடி டைரக்டர் வீடியோ வந்துருச்சுப்பா தொட்டுப்பார்னு சொல்லிட்டாரு. ரிலீஸ் பண்ண அவரான ரிலீஸாக பண்ண போகிறாங்க. விகடனுடைய வெப்சைட் அது வந்து பிளாக் பண்ணப்பட்டிருக்குது. அப்போ ஒரு இந்திய குடிமகனை இன்னொரு நாடு இப்படி சங்கிலியால் பிணைக்கப்படும் போது பிரதமரை பிணைத்ததாகத்தான் அதற்கு பொருள். நீங்கள் போகிறீங்க, அங்கே போய் பார்த்துட்டு வரீங்க, நீங்கள் போயிட்டு வந்த பிறகு அடுத்த ஃப்ளைட் வருது, அதுலேயும் சங்கிலி போட்டு கட்டி அனுப்புகிறான்னா அப்போ உங்களுக்கு என்ன மரியாதை? அப்போ உங்களுக்கு சங்கிலியாக கட்டினதாக தான் அர்த்தம். திரு எல் முருகன் அவர்களை மீண்டும் தலைவராக்கினால் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருவரை தலைவராக ஆக்கியிருக்கிறோம் அப்படின்றத கிளைம் பண்ணி திராவிட கட்சிகளை போட்டு சாத்துறதுக்கு இது ஒரு வசதியாக இருக்கும். ஸோ த நேம் ஆஃப் மிஸ்டர் முருகன் இஸ் இன் தி ஆக்டிவ் கன்சிடரேஷன். தமிழ்நாட்டில் இந்த வேல் யாத்திரை நடத்தி இந்த முருகனை இன்னைக்கு வரைக்கும் பஞ்சாயத்தாக வைத்திருந்தது இந்த முருகன். அந்த சூழ்நிலையில் முருகனை கண்டெண்டர்ஷிப்லேருந்து ரிமூவ் பண்ணணுன்றதுக்காக அண்ணாமலை கையில் எடுத்த விவகாரம் தான் விகடன் காட்டும். அது எப்படி? ஏங்க முருகன் ஐஎன்பிக்கு ஸ்டேட் மினிஸ்டர் இருக்காரு, ஜியை பற்றி சங்கிலி போட்டு கார்ட்டூன் போட்டு ஒரு பத்திரிகை தமிழ்நாட்டில் இருக்கிற பத்திரிகை போட்டிருக்கு. முருகன் இந்நேரம் அந்த பத்திரிகை நோட்டீஸ் அனுப்பி அதை பிளாக் பண்ணியிருக்க வேணாம், வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அண்ணாமலை தான் கடிதம் எழுதுகிறார். அதாவது நம்ம விஸ்வகுரு கையில் சங்கிலி போட்ட ஒரு பத்திரிகையை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக இணையதளத்தை முடக்கிட்டார்னு சொல்லிட்டு இந்த அண்ணாமலை இவரே சொல்லி ஒரு தட்டையா போடுங்கன்னு சொன்னோன்னே அண்ணாமலைக்கு நன்றி அப்படின்னு. அது வரைக்கும் விகடன் நிறுவனத்துக்கே வந்து ஏன் வெப்சைட் டவுனுன்றது தகவல் தெரியாது. நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கணும். முருகன் அவர்கள் வேறு துறைக்கான அமைச்சர் அல்ல, செய்தி ஒலிபரப்புத்துறையின் இணையமைச்சர். செய்தி ஒலிபரப்புத்துறையின் இணையமைச்சர்கிட்ட மைக்க போட்டு சார் விகடன் வெப்சைட் பிளாக்டுன்னு கேட்கும்போது இது சம்பந்தமாக அறிவிப்பு வரும், சட்டப்பூர்வமாக தான் செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னார். ஏன்னா அவருக்கே என்ன நினச்சுன்னு தெரியாது. வணக்கம் தோழர். வணக்கம். ரொம்ப நாட்களுக்கு பிறகு விகடன் டிவி விகடனுடைய வெப்சைட் அது வந்து பிளாக் பண்ணப்பட்டிருக்குது. அது வந்து ஒரு கம்யூனிகேஷனுக்கு அடிப்படையில் ஒரு கார்ட்டூன் போடுறாங்க மோடி குறித்து. அந்த கார்ட்டூனை பார்த்தா அண்ணாமலை வந்து எல்முருகனுக்கு கடிதம் எடுத்துறாரு. கடிதம் என்னன்னே பிளாக் பண்ணிடுறாங்க. இது எப்படி தோழர்? இது ஒரு கார்ட்டூனை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் அண்ணாமலை இருக்காங்க. அப்படிப்பட்ட மனநிலையில் அண்ணாமலை இருப்பதாக நான் நினைக்கவில்லை. சரி, அண்ணாமலை காரணமாகத்தான் இதை செய்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டால் இது ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்டை பேசிட்டு அதற்கு பிறகு மத்திய அரசு செய்த செயல்களோட லீகாலிட்டி இதை பற்றிலாம் உள்ளே போவோம். ஏன் அண்ணாமலை இதை செய்தார்ன்றது ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? இது ஒரு கார்ட்டூனு, மோடி அவர்கள் சங்கிலியால் பிணைக்கப்பட்டது போல ஒரு கார்ட்டூனு. அது எதில் வந்ததுன்றதை நீங்கள் பார்க்கணும். இப்படி ஒரு மேகசின் இருக்கிறது வந்து வெளி உலகத்தில் யாருக்குமே தெரியாது. விகடன் ப்ளஸ்ஸு
அது புதுசாக அது இணையத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேகசின் விகடன் ப்ளஸ்ன்னு அடிஷ்னலாக ஒரு மேகசின் வச்சுருக்காங்க. விகடன், ஜூனியர் விகடன், பசுமை விகடன், நாணய விகடன்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. விகடன் ப்ளஸ்ன்னு ஒன்று இருக்கிறது பல பேருக்கு தெரியாது. வெப்சைட்டில் இது வந்திருக்குது. அண்ணாமலை ஏன் இதை செய்கிறார் அப்படின்றதுக்கான ஒரு காரணம் இருக்குது. திரு அண்ணாமலை அவர்களின் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக திரு அண்ணாமலை அவர்களின் பதவிக்காலம் முடிந்துவிட்டது. ஓகே. திரு அண்ணாமலை அவர்கள் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக 2024 தேர்தல் முன்பு வரை இருந்தார். பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு ஒரு முறை விஜயம் செய்த போது அவரை தன்னோட கான்வாயில் காரில் ஏற்றிக்கிட்டு ரொம்ப தூரம் மதுரை வரைக்குமோ இங்கேயோ பயணம் செய்ததெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கும். அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தார். திரு அண்ணாமலை அவர்கள் மோடி அவர்களிடமும் அமித்ஷா அவர்களிடமும் சொல்லி வைத்திருந்தது என்னவென்றால், எந்த கட்சியோட கூட்டணி இல்லாமல் பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சோன்னா ஈஸியாக அடிச்சிடலாம். 25% வாக்கு பிஜேபிக்கு மட்டும் இருக்குது, கூட ஒரு 5-6 சேர்த்துக்கிட்டோன்னா ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அவர்களிடம் சொல்கிறார். தமிழக மற்ற பாஜக தலைவர்கள் எல்லாம் அப்படி இல்லைங்க, கூட்டணி இல்லைன்னா அவங்களுக்கு தெரியும். அவங்க இங்கே இருந்தவங்க இல்லை, அவங்க வந்து கிரவுண்டில் அரசியல் பண்ணுறாங்க. அண்ணாமலை சோஷியல் மீடியாவில் அரசியல் பண்ணுறவர். அவங்க அப்படிலாம் இல்லைங்க, நம்ம வந்து அனுசரணையாக கூட்டணி வச்சுக்கிட்டு தான் போனோம், வளர்றது வரைக்கும் யாராவது ஒரு திராவிட கட்சி முதுகில் தான் நம்ம சவாரி செய்யணுன்ட்டு அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து இல்லை, நம்ம ரொம்ப வளர்ந்துட்டாங்க இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அல்லவா, அந்த அடிப்படையில் மோடிக்கும் வந்து இந்த அதிகாரிகளை நம்புகிற பழக்கன்றது உண்டு. ஸோ அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் சொல்லும்போது இது எப்படி தப்பாக இருக்கும்னு நினச்சிட்டு பேட்டா போயிடலாமா தனியாக அப்படின்னோடனே ஹாஞ்சி அப்படின்ட்டு அவர் சொல்லிடுறாரு. இதை நம்பி அண்ணாமலை தொடர்ச்சியாக அதிமுக கூட்டணியை முறிக்கும் வேலையை அவர் தான் தொடங்குகிறார். அண்ணாதுரை பற்றி சொல்கிறது, ஜெயலலிதா பற்றி பேசுறது, இப்படிலாம் பேசணுன்னு ஒரு கட்டத்தில் ஏடிஎம்கே பிச்சுக்கிட்டு போயிட்டுது. போன பிறகு இவர்கள் அதிமுக கட்சி மற்றும் அதன் தலைமையை பற்றி சரியாக புரியாமல் பிஜேபி தலைமை என்ன நினைக்குதுன்னா, பெரிய பெரிய கட்சியெல்லாம் உடச்சு துவம்சம் பண்ணிட்டோம், எல்லாரும் வந்து இடி அப்படின்னு ஒரு 2 வார்த்தையை சொன்ன ஒரு எழுத்த சொன்னோன்னா ஓடி வந்து காலில் விடுறாங்க, இவங்களாம் அப்படி தான் விழுவாங்க அப்படின்ட்டு நாம் இதை பற்றி பேசியிருக்கோம். 24க்கு முன்னாடியே என்னவெல்லாம் செய்து அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வர முடியுமோ அப்படிலாம் முயற்சி செய்தார்கள், மிரட்டினார்கள், கெஞ்சினார்கள், என்னென்னமோ செஞ்சாங்க, முடியாது போயிட்டாங்க. அவங்க ஃபோன் எடுக்கல. இதற்கு பிறகு வந்து சரி இவர் தான் சொல்கிறாரு இவங்க தலைமையில் கூட்டணி அமைப்புன்னு சொன்னோன்னே இறுதி நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை அதிமுக கூட்டணியிலேருந்து உடைத்து பிஜேபியோடு கொண்டு வந்தார்கள். அதிகபட்சமாக இவர்கள் செய்த சாதனை அதிமுகவை சில தொகுதிகளில் 3வது இடத்திற்கு தள்ளியது. ஒரு சில தொகுதிகளில் டெபாசிட் இழந்தார்கள் என்று நான் நினைக்கிறேன். அப்போ வந்து போஸ்ட் எலெக்ஷன் அனாலிசிஸ் பண்ணும்போது என்னையா இப்படி தோத்துட்டோம், அதுவும் ஏன் வந்து தமிழ்நாடு ரிசல்ட் சிக்னிஃபிகண்ட் ஆகுதுன்னா, மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு தே ஆர் டிபெண்டன்ட் ஆன் நிதிஷ்குமார் அண்ட் சந்திரபாபு நாயுடு டிடிபி. இப்போது தமிழ்நாட்டிலேருந்து ஒருவேளை என்டிஏ கூட்டணியில் பார்ட்டாக இருந்து ஏடிஎம்கே அண்டு பிஜேபி சேர்ந்து ஒரு 8-9 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்காது. ஸோ அப்போ போஸ்ட் அனாலிசிஸ் பண்ணும்போது மற்ற தலைவர்களை கூப்பிட்டு அவங்களோட கருத்தை அப்போ தான் கேட்குறாங்க. கேட்கும் பொழுது அவர்கள் வந்து உண்மை சொல்லிட்டாங்க, ஏங்க இது தாங்க அப்போலேருந்தே சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் என்னமோ இருந்தாலும் சொல்கிறாருன்னு நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, இவரோட புகழை பரப்புறதுக்காக ஒரு சோசியல் மீடியா ஒரு ஐடிவிங் ஒன்று வச்சு நடத்திக்கிட்டு அண்ணாமலைஜி வந்துட்டார்னா அவ்வளோதான், அவர் தான் தமிழகத்தின் சேகுவாரா, கையை காமிச்சானா ஜெயிச்சலான்னு சொல்லிட்டு இருக்காரு. அது கலநிலம் அந்த மாதிரி இல்லைங்க, கட்சி வளரவே இல்லை. கூட்டணி கட்சிகளின் வாக்குகளை தவிர்த்து விட்டு பார்த்தீர்கள் என்றால் பிஜேபிக்கு 1% வளர்ச்சி கூட ஏற்படவில்லை தமிழகத்தில். அது மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பலரோடு இவர் உறவில் இருக்கிறார், பலர் கூட வந்து இவர் நெருக்கமாக இருக்கிறார் அப்படின்றது புகாரெல்லாம் சொல்லும்போது 2 இயர் டென்யூர் முடிஞ்ச உடனே ஸோ இப்போது இவரால் என்ன பிரயோஜனம், இவரை ரீப்ளேஸ் பண்ணலான்ற முடிவுக்கு தலைமை வந்துவிட்டது. தலைமை அண்ணாமலையை ரீப்ளேஸ் பண்ணலான்ற முடிவுக்கு வந்த உடனே யாரை போடுறதுன்ற கேள்வி எழுகிறது. ஏன்னா பிஜேபி மாதிரி ஒரு கட்சி கம்யூனல் பேக்ரவுண்டோட ஆர் சிம்பாலிக்காக ஒரு ஆளை போட்டால் அதன் மூலமாக கட்சிக்கு என்ன பலன்ன்றதை பார்த்துட்டு தான் போடுவாங்க. பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த திருமதி தமிழிசை மற்றும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோருக்கு 2 முறை வாய்ப்பு கொடுத்தாயிடுச்சு. அண்ட் இதற்கு முன்பு தலைவராக இருந்து பிரபலமான தலைவர்களாக இருந்த சிபி ராதாகிருஷ்ணன் மற்றும் திரு எல் கணேசன் போன்றவர்கள் ஆளுநர்களாக ஆக்டிவ் பாலிடிக்ஸ்லேருந்து ஒதுக்கி அவர்களை அனுப்பி ஆயிடுச்சு. இது போக இப்போ யாரை போடலான்னா
ஃபுல் டென்யூர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டாக்டர் எல் முருகன் அவர்கள் அமைச்சராக போயிட்டு அவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் திரு அண்ணாமலை அவர்கள் வருகிறார். திரு எல் முருகன் அவர்களை மீண்டும் தலைவராக்கினால் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருவரை தலைவராக ஆக்கியிருக்கிறோம் அப்படின்றத கிளைம் பண்ணி திராவிட கட்சிகளை போட்டு சாத்துறதுக்கு இது ஒரு வசதியாக இருக்கும். அது ஒரு நல்ல பிளாயும் கூட, நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கூட. ஸோ திரு முருகன் அவர்களை போட்டுட்டு, ஏங்க நாங்கள் இவ்வளோ பெரிய கட்சி, எங்களை வந்து பிராமண கட்சின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் பாருங்கள் நாங்கள் ஒரு இருப்பதிலேயே ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை நாங்கள் 2வது முறை தலைவராக்கி இருக்கிறோம், நீங்கள் ஆக்குவீங்களான்னு சொல்லிட்டு 2 திராவிட கட்சிகளையும் பார்த்து கேள்வி எழுப்ப முடியும். ஸோ த நேம் ஆஃப் மிஸ்டர் முருகன் இஸ் இன் தி ஆக்டிவ் கன்சிடரேஷன் ஃபார் தமிழ்நாடு பிஜேபி. நயனா நாகேந்திரன் எல்லாம் நயனா நாகேந்திரன் கன்சிடரேஷனில் இருந்தார். அவர் ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர். அவரை தான் இவங்க கட்சிக்காரங்களே போட்டு கொடுத்து அந்த கேஸில் வழக்கில் சிக்க வைத்து விட்டார்கள். அங்கே இப்போ நயனா நாகேந்திரனுக்கு எதிராகவும் ஓப்பன் ரிவோல்ட் எழுந்து கொண்டு இருக்கிறது. நயனாரும் கன்சிடரேஷனில் இருந்தார். அண்ட் அவரையும் இவங்களே தானே போட்டு கொடுத்தது. சார் இந்த ரூமில் துட்டை வச்சு ஏறுறாங்க, இந்த கோச்சில் ஏறுறாங்க, இந்த ட்ரெயின் இல்லை, இந்த கோச்சில் துட்டை எடுத்துக்கிட்டு ஏறுறாங்கன்னா ஆல்மோஸ்ட் வீட்டிலேருந்து எண்ணி பணத்தை எடுத்துக்கிட்டு ட்ரெயினில் போகிற வரைக்கும் சர்வைலன்ஸில் வச்சுருந்தாங்க. அந்த ட்ரெயின் தாம்பரத்துக்கு போய் தாம்பரம் கமிஷனரேட் ஜூரிஸ்டிக்ஷனில் போய் அதை பிடிக்கணுன்றதுக்காக தான் அப்படி பிடித்ததை போகுது. ஸோ அதை முடிச்சுட்டாங்க. அவர் மேலே என்ன குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்கன்னா, இந்த பாருங்கள் இவர் மட்டும் மாட்டில் துட்டை கொடுத்த ஆர்கனைசேஷனல் செக்ரட்டரி கேசவ விநாயகத்தெல்லாம் விசாரணை கூப்பிட்டுட்டாரு, நீங்கள் அவரை போட்டிங்கன்னா மாநில அரசு கையில் தான் அந்த விசாரணை இருக்குது, இன்னும் நெருக்கடி கொடுப்பாங்க, இது சிக்கல்னு சொன்னோன்னே. ஸோ நைனா ரூல் அவுட், ஒவ்வொருத்தராக ரூல் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திரு முருகன் அவர்களை போட்டோன்னா, திரு முருகன் அவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர். அட்லீஸ்ட் திராவிடியன் பார்ட்டிஸை கவுண்டர் பண்ணுறதுக்கு திரு முருகன் அவர்கள் உதவுவார். அண்டு திரு முருகன் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இந்த வேல் யாத்திரை நடத்தி இந்த முருகனை இன்னைக்கு வரைக்கும் பஞ்சாயத்தாக வைத்திருந்தது இந்த முருகன். அதனால் முருகனோட நேம் ஆக்டிவ் கன்சிடரேஷனில் இருக்குது. ஸோ திரு அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் அவரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சாக பார்ப்பவர்களுக்கு தோன்றும். தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பாலியல் சம்பவம் நடக்குது, ஒரு சில பாலியல் சம்பவங்கள் நடக்குது. அதுக்கு போய் அண்ணா பல்கலைக்கழகம் முன்னாடி மறியல் பண்ணுங்கள், இல்லை போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி மறியல் பண்ணுங்கள், ரோட்டில் நின்றுட்டு சவுக்கு எடுத்து அடிச்சுக்கிறது, இது என்ன வகையான போராட்டம்? அட்டென்ஷன் சீக்கிங். அப்போது தன்னோட கவனத்தை தன் மீது திருப்புவதற்கு ஏதாவது செய்ய வேண்டும்ன்ற மாதிரி ஒரு கோமாளித்தனமான வேலைகளை திரு அண்ணாமலை செய்ய தொடங்கி விட்டார்ன்றது அதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இது என்ன போராட்டம் நீங்க சொல்லுங்க. நீங்க அதுக்கு ஒரு மனநிலை வேணும். நானே உங்கள்கிட்ட சொல்றேன், மொத்த தமிழ்நாடும் மொத்த இந்தியா ஒன்று வந்து பார்க்கணும், நீ இது பண்ணா சட்டையை கழட்டிட்டு வீட்டு வாசல் உங்களால் நிற்கிறதுக்கு முடிய ஒத்துக்க மாட்டேன், நான் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் சட்டையில் அடிச்சு வைக்கல, அதுக்கு ஒரு தனி மனநிலை வேணும் தோழர். அப்போ இந்த அளவுக்கு ஒரு 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 வினோதமான போராட்டத்தை எல்லாம் நடத்துகிறார் என்றால் இவர் தான் தொடர்ந்து தலைவராக இருக்க வேண்டும், தலைமை முடிவு எடுக்கும் என்று அண்ணாமலை நம்புகிறார். இப்போதைக்கு லாஸ்ட் ரவுண்டு வரைக்கும் ஆக்டிவ் கண்டெண்டராக தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவிக்கு இருக்கக்கூடியவர் டாக்டர் எல் முருகன். எல் முருகன் அவர்களுக்கு படித்தவர், சட்டத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர், அங்கே மேலே அவங்களுக்கு நல்ல பேரும் இருக்குது. ஒரு சொல்கிற பற்றி கேட்டுக்குவார். ஒரு ஆர்எஸ்எஸ் ப்ராடக்ட், அது வேற ஆர்எஸ்எஸ் ப்ராடக்ட். அண்ணாமலை நீங்கள் ஆர்எஸ்எஸ் ப்ராடக்டாக சொல்ல முடியாது. ஸோ திரு முருகன் அவர்களை போட்டுடலாம் அப்படின்ற ஒரு மூடுக்கு கட்சி வருவது போல் மேலே அவங்களுக்கு இண்டிகேஷன் வரும்ல, யார் பேர் ஃபைனல் கன்சிடரேஷனில் இருக்குன்ட்டு. அந்த சூழ்நிலையில் முருகனை கண்டெண்டர்ஷிப்லேருந்து ரிமூவ் பண்ணணுன்றதுக்காக அண்ணாமலை கையில் எடுத்த விவகாரம் தான் விகடன் காட்டும். அது எப்படி? ஏங்க முருகன் ஐஎன்பிக்கு ஸ்டேட் மினிஸ்டர் இருக்காரு, ஜியை பற்றி சங்கிலி போட்டு கார்ட்டூன் போட்டு ஒரு பத்திரிகை தமிழ்நாட்டில் இருக்கிற பத்திரிகை போட்டிருக்கு. முருகன் இந்நேரம் அந்த பத்திரிகைக்கு நோட்டீஸ் அனுப்பி அதை பிளாக் பண்ணியிருக்க வேணாம், வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அண்ணாமலை தான் கடிதம் எழுதுகிறார். இந்த கார்ட்டூனை ஹைலைட் பண்ணி கடிதம் எழுதுவது அண்ணாமலை. அது கரெக்ட். இந்த கார்ட்டூன் முதலில் வெளியானது 10/2/2025. அண்ணாமலை இதை எப்போது கையில் எடுக்கிறார் என்றால் 15/2/2025 என்று தான் கையில் எடுக்கிறார். ஏன் கையில் எடுக்கிறார் என்றால் பாருங்க, எல்முருகனை கோர்த்து விடணுன்றதுக்காக தான் உட்கார்ந்துட்டு ஒரு ட்ரம்ப் இருக்கிறாரு. ட்ரம்ப் முன்னாடி போய் அதுவும் வந்து 12/13 வந்து நம்ம விஸ்வகுரு வந்து அமெரிக்காவுக்கு போகிற நேரத்தில் இவர் இந்த மாதிரி சங்கிலி போட்டு அங்கே போகிற நேரத்தில் அவமானப்படுத்துகிற மாதிரி 10ஆம் தேதி கார்ட்டூன் போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு 15/2/2025 அன்னைக்கு காலையில் புகாரை முருகனுக்கு அட்ரஸ் பண்ணுறாரு. முருகனுக்கு அட்ரஸ் பண்ணிவிட்டு மதியம் ஒரு கரெக்டாக 2 மணிக்கு அண்ணாமலை முதலாக தன்னோட புகாரை, நான் எல் முருகனுக்கு ஜியை பற்றி இப்படி கார்ட்டூன் போட்டிருக்கிறாங்கன்ட்டு நான் கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு முருகன் அவர்களுக்கு அந்த புகார் அட்ரஸ் பண்ணிட்டு 2 மணிக்கு அண்ணாமலை ட்வீட் பண்ணுறாரு. அதற்கு பிறகு தான் வெப்சைட் டவுன் ஆகுது. இது
முருகனை தாண்டி எடுக்கப்பட்ட நடவடிக்கை. ஃபஸ்ட்டு வந்து எப்படி டவுன் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்ட்டு சொல்லிவிட்டு இந்த வெப்சைட்டோட டொமைனை வந்து பிளாக் பண்ணுங்க அப்படின்னு கொடுங்கன்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக ஈல்டு பண்ணுற சர்வீஸ் ப்ரொவைடர் யாருன்னு கேட்டிங்கன்னா பிஎஸ்என்எல். அன்அஃபிஷியலாகவே பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும் விகடன் வெப்சைட்டு 15 அன்னைக்கு மாலையிலேருந்து டவுன் இல்லை. ஏர்டெல், ஜியோ மற்ற சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களால ஆக்சஸ் பண்ண முடிந்து கொண்டிருந்தது. 15 அன்னைக்கு இரவு தான் மற்ற சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்கிட்ட ஸ்லோவாக டவுன் ஆக ஆரம்பிக்குது. அன்னைக்கு இரவு 8 மணிக்கு வினோஜ் பி செல்வம் முதலாக ட்வீட் போடுகிறார். அண்ணாமலைஜிக்கு நன்றி, விகடன் இணையதளம் முடக்கப்பட்டது போடுறாரு. அன்று இரவே வந்து கருநாகராஜன் ட்வீட் போடுறாரு, அண்ணாமலைஜி தகவல். இது எல்லாமே அண்ணாமலையோட செட்டப். அதாவது நம்ம விஸ்வகுரு கையில் சங்கிலி போட்ட ஒரு பத்திரிகையை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக இணையதளத்தை முடக்கிட்டார்னு சொல்லிட்டு இந்த அண்ணாமலை இவரே சொல்லி ஒரு தட்டையா போடுங்கன்னு சொன்னோன்னே அண்ணாமலைக்கு நன்றி அப்படின்னு. அது வரைக்கும் விகடன் நிறுவனத்துக்கே வந்து ஏன் வெப்சைட் டவுனுன்றது தகவல் தெரியாது. அதை சொல்லிடுறேன் நான். 15 சனிக்கிழமை அன்னைக்கு முதல்ல கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிக்குது. என்ன கம்ப்ளைண்ட்ஸ்னா, சார் விகடன்.com ஓப்பன் ஆக மாட்டேங்குது சார்னு சொல்லிட்டு யூசர் டேட்டாவை கம்மியாயிட்டு பார்க்குறாங்க. என்னது இது குறையுது நமக்கு யூசர் டேட்டா அப்படின்னு பார்க்குறாங்க. இரவு 8 மணிக்கு மேலெல்லாம் வந்து ஸ்லோவாக வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சோன்னா இவங்க விகடன் குரூப்பில் பேக் எண்டை செக் பண்ணிட்டு இருக்காங்க. சர்வர் சரி பண்ணியா, ஏதாவது லேக் இருக்க போகுது, இதை பாரு அதை பாருலாம் நோண்டிட்டு இருக்காங்க. வினோஜ் வந்து அதுக்குள்ளே அந்த மதியம் கம்ப்ளைண்ட் போட்டாங்க. இவங்க அதை சீரியஸாக எடுத்துக்கல, ஏன்னா அதுக்கு ப்ரொசீஜருக்கு உடனே எல்லாம் டவுன் பண்ண முடியாதுன்னு. வினோஜ் வந்து அண்ணாமலைக்கு நன்றின்னு நைட்டு 8 மணிக்கு ட்வீட் போடணும். இவங்க தான் வேலையை பார்த்துருக்காங்க. அப்போது தான் விகடன் நிர்வாகத்துக்கே முதல் முறையாக தெரிய ஆரம்பிக்கிறது. அண்டு 15 பிப்ரவரி அன்று இரவு தான் முதலாக விகடன் நிறுவனம் வந்து அன்னைக்கு நைட்டு தான் ஃபஸ்ட்டு டைமு ஐஎன்பிக்கு லெட்டர் எழுதுகிறாங்க. ஹாவ் யூ பிளாக்ட் அவர் டொமைன் அப்படின்ட்டு முதலாக அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள். இந்த நேரத்தில் அண்ணன் திரு சீமான் அவர்களை மனதார பாராட்ட வேண்டும். யாரை பற்றியும் யோசிக்கல. 15 வெப்சைட் டவுனு 16 காலையில் ஃபஸ்ட்டு அறிக்கை சீமானுக்கிட்ட இருந்து இது வந்து பத்திரிகை சுதந்திரத்தின் கழுத்தை நெரிப்பது அப்படின்ட்டு. அன்னைக்கு 16th சண்டேவே எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அன்று மாலை நாள் பிளாக் பண்ணிவிட்டு 16 ஞாயிற்றுக்கிழமை மாலை தான் அஃபிஷியலாக முதலாக ஒரு நோட்டீஸு விகடனுக்கு சர்வ் ஆகுது. நீங்கள் வந்து இன்டர் டிபார்ட்மெண்டல் கமிட்டி ஒன்றுக்கு முன்பாக வந்து அப்பியர் ஆகி இதை நீங்கள் உங்களோட கார்ட்டூனை ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு வருது. இது சம்மந்தமாக இந்த இன்டர்நெட்டு அண்ட் இந்த டொமைன்ஸ் பிளாக்கிங் சம்மந்தமாக ரூல்ஸ் அண்டு ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்துருவோம். இவர்கள் இப்போது சொல்லுவது என்னவென்றால், இது எல்லாமே அன்அஃபிஷியல் கம்யூனிகேஷன். அஃபிஷியலாக விகடனுக்கு இந்த ரீசனுக்காக நாங்கள் பிளாக் பண்ணிட்டோன்ட்டு வரல, ஷோகாஸ் நோட்டீஸ் தான் வந்திருக்கு. செக்ஷன் 69A படி 69A ஐடி ஆக்ட் செக்ஷன் 69Aல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு வெப்சைட்டை டொமைனை பிளாக் பண்ணுறதுக்கான பவர்ஸ் இருக்குது. எப்போ வந்து அந்த ஆக்டில் என்ன சொல்லுதுன்னா, இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சாவரன்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா, டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா, security of the state, friendly relations with the foreign states, or public order, or preventing incitement to the commission of cognizable offense. அதை சொல்லிட்டு the reason should be recorded in writing அப்படின்றத சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆர் ஏஜென்சி மே பிளாக் எனி வெப்சைட் ஆர் டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்றத அதிலே சொல்லியிருக்கு. 2011 ஐடி ரூல்ஸில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்டர்மீடியரிஸ் கைட்லைன்ஸ் ரூல்ஸ் 2011 இதன் கீழே வெப்சைட்டை பிளாக் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும், வாட் ஆர் ஆல் தி ப்ரொசீஜர்ஸ்னு அழகாக அதில் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ராசஸ், த டெசிக்னேட்டட் ஆஃபீஸர் ஷுட் சென்ட் அ நோட்டீஸ் டு தி வெப்சைட் ஓனர் கண்ட்ரோலிங் தி வெப்சைட் இன்ஃபார்மிங் தெம் அபவுட் தி பொட்டென்ஷியல் பிளாக்கிங். நாங்கள் பிளாக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, த வெப்சைட் ஓனர் இஸ் கிவன் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ப்ரொவைட் அ ரெஸ்பான்ஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் ரிகார்டிங் தி ப்ராப்ளமேட்டிக் கண்டென்ட். மூன்றாவது, எ கமிட்டி எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் தி ஐடி பிளாக்கிங் ரூல்ஸ் ரிவ்யூஸ் தி ரெக்வஸ்ட். அவங்க நோட்டீஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் இது ரெண்டையும் அந்த கமிட்டி எக்ஸாமின் பண்ணணும். எக்ஸாமின் பண்ணி முடித்த பிறகு த கமிட்டி ஷுட் சென்ட் இட்ஸ் ரெக்கமெண்டேஷன் டு தி ஐஎன்பி செக்ரட்டரி, டிஓஐடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட செக்ரட்டரிகிட்ட கொடுக்கணும். த செக்ரட்டரி ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மஸ்ட் அப்ரூவ் தி ரெக்வஸ்ட் டு பிளாக் தி வெப்சைட். இதை செய்ய வேண்டும். இதற்கு பிறகு இஃப் அப்ரூவ்ட்
தி டெசிக்னேட்டட் ஆஃபீஸ் டைரக்ட்ஸ் தி இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் டு பிளாக் தி ஆக்சஸ். எதுக்கு பிளாக் பண்ணலாம்னா திருப்பி அதுலேயும் சொல்கிறாங்க, நேஷனல் செக்யூரிட்டி, பப்ளிக் ஆர்டர், சாவரன்டி ஆஃப் இந்தியா. இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் அவங்க பிளாக் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விகடன் ஷுட் பி இன்ஃபார்ம்டு. அண்ட் இது வந்து ஒருத்தருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு தான் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணுன்றது லாவோட ஃபண்டமெண்டல். இதுதான் மேனகா காந்தி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் எமர்ஜென்சி பீரியட்லேயே எடுக்கப்பட்ட முடிவு. கிருஷ்ணகிரி அது பார்ட் ஆஃப் தி பெஞ்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அதான் கைடிங் பிரின்சிபல்ஸ். வித்தவுட் நோட்டீஸ் யூ கேனாட் டூ எனிதிங். இந்த விவகாரத்தில் நடந்தது அத்தனையுமே அன்அஃபிஷியல். ஃபஸ்ட்டு வெப்சைட்டை பிளாக் பண்ணுறாங்க. இது எப்படி நடக்குதுன்றதை பார்த்தீங்கன்னா இது அத்தனையுமே அண்ணாமலையோட இன்ஸ்டிகேஷன், வேறு யாரும் அல்ல. நேற்று இது சம்பந்தமாக பத்திரிகையாளர்களிடம் வந்து திரு முருகன் அவர்களிடம், முருகன் வந்து இங்கே மதக்கலவரம் பண்ணுறதுக்கு, சாரி திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போகிறதுக்கு வந்திருந்தார். ரெண்டு ஒன்று தான் வந்திருந்தார். அப்போது அவர்களிடம் செய்தியாளர்கள் விகடன் பற்றி கேட்கும்போது இது சம்பந்தமாக அறிவிப்பு வரும்னு தான் சொன்னார். இங்கே நல்லா கவனித்து பார்க்கணும், முருகன் அவர்கள் வேறு துறைக்கான அமைச்சர் அல்ல, செய்தி ஒலிபரப்புத்துறையின் இணையமைச்சர். செய்தி ஒலிபரப்புத்துறையின் இணையமைச்சர்கிட்ட மைக்க போட்டு சார் விகடன் வெப்சைட் பிளாக்டுன்னு கேட்கும்போது இது சம்பந்தமாக அறிவிப்பு வரும், சட்டப்பூர்வமாக தான் செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னார். ஏன்னா அவருக்கு என்ன நினச்சுன்னு தெரியாது. ஏன்னா பிராதி அவர் மேலே தானே. கரெக்டாக. இப்போது பிஎம் ஆஃபீஸில் இது எப்படி வியூ பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ முருகனோட பேர் சரியா, ஆமாம், ஒரு தலித்து, ஏற்கனவேவும் பிஜேபி பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு, சரி அடுத்த டென்யூர் அவருக்கு கொடுப்போன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு புகார் வருது. ஜி உங்களுக்கு கையில் சங்கிலி போட்டு ஒருத்தன் கார்ட்டூன் போட்டுக்கிறான், வேடிக்கை பார்த்துனுக்கிறாரு ஜி அப்படின்னு சொல்லும்போது இப்போ முருகன் பேர் ரூல் அவுட் ஆச்சா? இதுதான் இதற்கு அடிப்படை. அண்ட் அந்த கார்ட்டூன் ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம கண்ட்ரியை சேர்ந்தவர்களை ஷாக்கிள்ஸ் போட்டு கொண்டு வராங்க. நிறைய பேர் இப்போ என்ன சொல்றாங்க, இல்லீகல் இமிகிரண்ட், அவன் என்ன சங்கிலி போடுறதுல என்ன தப்பு அப்படின்ட்டுலாம் பேசுறாங்க. இல்லீகல் இமிகிரண்ட்னா இங்கேருந்து என்ன நம்ம பார்டர் மாதிரி ஓட்டானா மேபி ஓவர் ஸ்டேயா இருக்கலாம். there could be so many reasons. எவ்வளவோ ரீசன் இருக்கலாம். சட்டவிரோதமாக அங்கே குடியேறினார்கள் என்பதை நாமும் மறுக்கவில்லை, யாருமே மறுக்கல. ஏன்பா அவனை பிடிச்சிட்டு வந்து ஒரு டீசெண்டாக இறங்கி விடுன்னு தான் நம்ம கேட்குறோம். 16 மணி நேரம் ஃப்ளைட்டுங்க, 16 மணி நேரம் ஃப்ளைட்டுக்கு கையிலையும் காலையும் சங்கிலியை போட்டு அவங்கள ஒரு இடத்துல உட்கார வச்சு வந்து இறங்கினவங்க பேசுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு போகிறது கூட கெஞ்ச வேண்டியதாக இருந்துச்சுங்கன்னு கேட்குறாங்க. ரியாக்டே பண்ணலையே தோழர். பிரைம் மினிஸ்டர் ஷுட் ஹவ் ரியாக்டட்ல. அவருக்கு அங்கே போய் ட்ரம்ப்பு கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்குறது தானங்க அவருக்கு ரொம்ப முக்கியமான கவனமாக இருந்துச்சு. நீங்கள் குறைந்தபட்சம் நீங்கள் எங்களோட சிட்டிசன்ஸை கண்ணியமாக நடத்துங்க. உங்கள் நாட்டுக்கு இல்லீகலாக தான் வந்திருக்காங்க, அவர்களை கண்ணியமாக ஒரு விமானத்தில் கொண்டு வந்து, எங்கள் விமானத்தில் போலீஸ் பாதுகாப்போடு ஏற்றி போய் அங்கே போய் இறங்கினா விமானம் நடுவில் நிற்க போகிறது இல்லை. என்ன டீ சாப்பிட்றதுக்கு நிறுத்த போகிறாங்க, நடுவில் வந்து இறங்க போகிறாங்க. இறங்கி ஓடிப்போ அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் தான் வந்து இறங்க போகுது. இறங்கி ஓடி போனால் போயிட போகிறாங்க. எதுக்கு சங்கிலியில் கட்டுறீங்க? ஒய் ஆர் யூ ஹியூமிலியேட்டிங் திஸ் பீப்புள்? கிரிமினல்ஸு இப்போ இந்த ஒரு ராணான்ட்டு ஒருத்தர் எக்ஸ்ட்ரடைட் பண்ணுறோம்ல, நீ அவரை சங்கிலி போட்டோன்னா நீங்கள் நானும் உட்காந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்க மாட்டோம். தே ஆர் ஜஸ்ட் இல்லீகல் இமிகிரண்ட்ஸு. யாராக இருந்தாலும் மனுஷனாக நடத்துங்கன்றதான் கேட்குறோம். இது ஒரு அடிப்படையான கேள்வி. உங்கள் அமெரிக்காவோட பொருளாதாரம், அமெரிக்க நிறுவனங்கள் பெருமளவு இந்தியாவில் நடக்கக்கூடிய வியாபாரத்தை நம்பி இருக்கின்றன. திருப்பி அடிக்கக்கூடிய நிலைமையில நம்ம இருக்கிறோம். போய் ஒரு விஸ்வகுருன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கன்செஷன் அமெரிக்காட்ட இருந்து வாங்க முடியலங்க மோடியால. இப்போ லிக்கர் இம்போர்ட் வந்து 100-105 ஏங்க போய் சாராயத்துக்கு விலையை குறைச்சிட்டு வந்திருக்கிறாருங்க இந்த ஆளு. நீங்கள் இன்னைக்கு அமெரிக்கன் ஸ்காட்ச் வந்து விலை கம்மியாக கிடைக்கும். 150% இருந்த டியூட்டியை, டாக்ஸை 50% குறைச்சி 100% ஆகியிருக்காங்க. இதுதான் இவர் நம்ம வரியை குறைச்சது தான் இவருக்கு கொடுத்த கன்செஷனு, வேறு எதுவுமே பண்ணல. அப்படி இருக்கும்போது ஒரு கோழையாக அந்த கார்ட்டூனில் எந்த தவறு இருப்பதாகவும் நான் பார்க்கவில்லை. ஏன்னா இந்த பிரைம் மினிஸ்டர் ரெப்ரசன்ட்ஸ் தி 150 crore இந்தியன் சிட்டிசன்ஸ். அப்போ ஒரு இந்திய குடிமகனை இன்னொரு நாடு இப்படி சங்கிலியால் பிணைக்கப்படும் போது பிரதமரை பிணைத்ததாகத்தான் அதற்கு பொருள். நீங்கள் போகிறீங்க, அங்கே போய் பார்த்துட்டு வரீங்க, நீங்கள் போயிட்டு வந்த பிறகு அடுத்த ஃப்ளைட் வருது, அதுலேயும் சங்கிலி போட்டு கட்டி அனுப்புகிறான்னா அப்போ உங்களுக்கு என்ன மரியாதை? அப்போ உங்களுக்கு சங்கிலியாக கட்டினதாக தான் அர்த்தம். ஸோ இதோட பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட பின்னணி. இதில் வந்து உண்மையிலேயே வந்து ஏன்னா இப்போ ஒரு பண்ணணும்னு நினச்சாங்கன்னா NDTVலாம் 24 hours பிளாக் பண்ணாங்க, உங்களுக்கு நினைவு இருக்கும். அப்போல்லாம் ப்ராப்பராக லீகலாக அதை பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? நோட்டீஸ் சர்வ் பண்ணி நீங்கள் இந்த டேட்டில் ஒரு ப்ரோக்ராம் தப்பு ஆர் பிழையானது, அதற்கு உங்களுக்கு பனிஷ்மெண்ட்னு சொல்லிட்டு நோட்டீஸ் சர்வ் பண்ணிட்டு 24 hours இட் வாஸ் பிளாக்டு. அப்படித்தான் இதை பண்ண முடியும். இதில் இந்த மொமெண்ட் வரைக்கும் இப்போ வரும்போது விகடன் குடும்பத்தை சேர்ந்தவர்களிடம் பேசினேன். ஆனால் இந்த மொமெண்ட் வரைக்கும் எங்களுக்கு அஃபிஷியல் கம்யூனிகேஷன் வரல. ஏன்ப்பா கோர்ட்டுக்கு போகலன்னு தான் நான் ஃபஸ்ட்டு கேட்டேன். ஆனால் ஏதாவது பேப்பர் வந்தால் தானே கோர்ட்டுக்கு போகிறது. இன்றைக்கி எங்களுக்கு வந்திருக்கிற பேப்பரு
அந்த இன்டர் டிபார்ட்மெண்டல் கமிட்டி, அந்த கமிட்டிக்கு சொன்னேன், கமிட்டிகிட்ட போய் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும்னு, கமிட்டிக்கிட்ட 20ஆம் தேதி அப்பியர் பார்க்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே நான் பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ கோர்ட்டுக்கு ஏன் மூவ் பண்ணலன்னா, கையில் பேப்பர் இல்லாமல் நாங்கள் கோர்ட்டுக்கு போய் எப்படி மூவ் பண்ணுறது என்று இந்த விபரத்தை சொன்னார்கள். ஏன் இப்படி அன்அஃபிஷியலாக இந்த பிளாக் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, முருகனுக்கும் அண்ணாமலைக்கும் இடையே இருக்கக்கூடிய அரசியல் காரணத்துக்காக, அரசியல் மோதலின் காரணமாகத்தான் இந்த பிளாக்கே நடைபெற்றுள்ளது. தோழர், இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு சம்பந்தம் இல்லாது. பட் ஐ வாண்ட் டு, இப்போது இந்த காக்கி பேண்ட்டு ஒயிட் ஷர்ட் அப்படின்றது வந்து எனக்கு தெரிஞ்சு பிரகாஷ் காரத் வந்து யூஸ் பண்ணுற ஒரு ட்ரெஸ் கோடு, நல்ல ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அது ஜெகன்மோகனுக்கு வந்துச்சு. ஜெகன்மோகன்லேருந்து அது வந்து இப்போ விஜய் அந்த ட்ரெஸ் நேற்று பார்த்தா அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சிஎம் வந்து அவரும் முன்னாடி ஒயிட் ஷர்ட் பிளாக் பேண்ட் தான் நார்மலாக அவர் போடுவார். நீங்கள் இமேஜின் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வேட்டி தொடர்ந்து இல்லை, இளைஞரணியாக இருக்கும்போது கருப்பு பேண்ட்டு வெள்ளை சட்டை, அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆன பிறகு வேட்டி, முதல்ல இப்போ வந்து பேண்ட்டுக்கு மாதிரி இருக்கு. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா காக்கி பேண்ட்டு ஒயிட் ஷர்ட், விஜயை வந்து அப்படியே ரிப்ளிகாமா அப்பா அப்படின்னு என்ன கூப்பிட்றாங்க அப்படின்றது என்ன அரசியல் மூவுது? ஜெயலலிதா அம்மா, நான் அப்பா, அவ்வளோதான். நான் அதை திருப்பி சொல்ல விரும்பல. அண்ணன் சிவி சண்முகம் நல்லா விவரமாக பேசிட்டாரு. இவங்களை அறிவு இருக்கா இல்லையானே தெரிலங்க. ஏங்க நீங்கள் ஒரு முதலமைச்சர், நான் இன்னொன்று ஃபஸ்ட்டு வந்து ஒரு கலைஞர் கருணாநிதி அந்த ஆளை வந்து எப்படிலாம் விமர்சனம் செய்வார்கள் என்று தெரியும். மேடையில் கவிஞர் பொன்மணி வைரமுத்து அவர்கள் தான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறார் என்று நினைப்பு. முத்தமிழும் அறிந்தவர் டாக்டர் கலைஞர், நான்முடி சோழனே வருக அப்படின்னு அழைக்கிறார் அவரை பேசுறதுக்கு. உடனே இருந்தால் அப்போ தான் அறிமுகப்படுத்துகிறாங்க, டக்குன்னு மைக்க பிடிச்சி, நான் வெஜிடேரியன் என்றால் சைவம் அல்லாதவர் என்று பொருள், அப்புறம் இன்னொன்று நான் என்றால் இதுக்கு பொருள், எனக்கு தலையில் முடியவில்லை என்பதால் நான் முடிச்சோழன் என்று என்னை சொல்கிறார் அப்படின்ட்டு அவர் அந்த மாதிரி சொன்னார். ஸோ தனது வயது மற்றும் முதுமையை இயல்பாக ஏற்றுக்கொண்டவர். இதை இயல்பாக மற்றவர்கள் எல்லாம் செய்யணும். நீங்கள் சினிமா ஹீரோ போலவே நீங்கள் இந்த வேலையை பண்ணிவிட்டு மெனக்கட்டு ஷூட்டிங்கை போட்டு லைட்டு செட்டப் பண்ணி ஆர்ட் டைரக்ஷன்லாம் பண்ணி காஸ்டியூம் கொடுத்து சார் காலேஜ் மேலே போட்டு அப்புறம் இப்படி கண்ணாடி இப்படி வச்சுட்டு கேட்பாங்க, நீங்கள் கண்ணாடியை இப்படி ஸ்லோ மோஷனில் எடுத்து இப்படி போடணும். ஆரம்பிக்கலாமா? என்ன விக்ரம் 2ல போலீஸ் ஆஃபீஸரா நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. அதை இல்லை இதில் என்ன நான் பார்த்தது, இதை டைரக்ட் பண்ணுறவங்க எவ்வளோ சின்ன பசங்களாக இருக்கானுங்கன்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏங்க நம்ம துணை முதல்வர் தினேஷ்லாம் டேரக்டர் ஆனார்னா அப்புறம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கல்ல, தொட்டுப்பார், சீட்டிங் பார், பஞ்ச் டைலாகோட. இப்படி இவர்களுக்கு அறிவு இவ்வளோதான். இவருக்கு சுத்தமாக இல்லை அறிவு. யாருக்கு? சிஎம்க்கு. யோ என் வயசு என்ன ஆகுது, நான் தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர், என்ன போய் இப்படி நில்லு அப்படி நில்லுன்னு இருக்கேன், விளையாடுறியா? எதுக்கு நான் அந்த சட்டை போடணும்? நான் சீஃப் மினிஸ்டர், ஏதாவது செய்தி சொல்லணும் வீடியோவில் உட்காந்து இவ்வளோ தூரம் ஃப்ரேமை வச்சு தமிழக மக்களே நான் உங்களுக்கு இந்த செய்தியை சொல்கிறேன், முடிஞ்சு போச்சா? ஆமாம். இப்படி காஸ்டியூம், என்ன காஸ்டியூம் சொன்னாலும் இவர் போட்டுக்கிறார். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. சார் துபாய் போகிறேன் சார், சூட்டு இந்த மாதிரி ஜிகு ஜிகுன்னு ஒரு கூலிங் கிளாஸ் போடுங்க சார், அதையும் போட்டுக்கிறாரு. சார் அட்ட 2 வாட்டி கார் கதவை திறந்துட்டு இப்படி இறங்க சார்னா அதையும் இறங்குறாரு. இவர் தகுதி இல்லாதவர்கள்லாம் தூக்கி இந்த பதவியில் உட்கார வச்சா இப்படி தாங்க இருக்கும். நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்காது, அது வேறு விஷயம். இந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் ஸ்மார்ட் இல்லைன்னா உங்களை லீடராக பார்க்குறாங்க. நீங்கள் சினிமா ஆக்டர் கிடையாதுங்க. என்ன சிவகார்த்திகேயன் கூட போட்டி போடுறீங்களா நீங்கள்? அப்படி சொன்னீங்கன்னா ஏன்பா பரவாயில்லப்பா, ஒரு கொஞ்சம் வயசான சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்காருன்ட்டு ஏதாவது நீங்கள் அதை சொல்லிக்கலாம். நீங்கள் சீஃப் மினிஸ்டர், உங்களை பார்த்தவுடன் மனதில் மரியாதை தோன்ற வேண்டும். ஏன்பா இவரோட அடுத்த படத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் வாங்கணுன்ற எண்ணெல்லாம் வரக்கூடாது. இல்லை அது நான் சின்ஸ் ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கிறதுனால கால் தூக்கி போடுறது, இந்த வாட்டி கால் தூக்கி போடுறது, இது எல்லாமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, அமைச்சூரிஷாக இருக்குங்க. ஆர்டிஃபிஷியலை தாண்டி அமைச்சூரிஷாக இருக்குது. இது என்ன எடுப்படும்? இப்போ நம்ம ஆஃபீஸில் இருக்கிற ஜான் பார்த்துட்டு, அண்ணன் நான் விஜய் ஃபேன் இல்லை, இன்னையிலேருந்து நான் வந்து அப்பா ஃபேனை மாறுறேன்ட்டு மாறிட்டு வரீங்களா? என்ன அச்சீவ் பண்ண போகிறீங்க இதிலிருந்து? கருணாநிதி அந்த ஒரு உடன்பிறப்பேன்ட்டு ஆரம்பித்து கடிதம், கேள்வி பதில் இதெல்லாம் சொன்னார். இங்கே முன்னாடி உட்காந்துட்டு டெலிபிராம்டரை பார்த்து அதை 4 பேர் எழுதி வைக்கிறத பார்த்துக்கிட்டு மாடுலேஷன் பார்த்துட்டு ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு அப்புறம் ஒரு டேப் ஒன்று வச்சுக்கிறாங்க பகையில் அடுத்தது அப்படின்ட்டு. இதனால் என்ன அச்சீவ் பண்ண போகிறீங்க நீங்கள்? எனக்கு உள்ளபடியே இவர்கள் இருட்டில் துளவி கொண்டு இருக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் அப்படின்றது புரியவில்லை அப்படின்றது இருக்குது. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இப்போ இந்த அப்பா வீடியோ எப்படி ட்ரோல் ஆச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்க. எப்பா ஐயோ எனக்கே பாவமாக இருக்குது. ஒன்றுமே எடுத்துட்டாங்க. நாட் ஒன்லி திஸ்,
நீங்க வந்து இப்ப நியூயார்க்ல அவர் வந்து சைக்கிள் ஓட்டுனர் தெரியுமா, அதை இடியாப்பம் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கானுங்க. இதுல நேத்து பார்த்தேன் வீடியோ மட்டும் ஒரு ஸ்டாலின் வருது, குரல் வந்து சேலம் சிவராஜ் சீதா வைத்தியர் குரலை போட்டு, ஏண்டா பேர பிள்ளைங்களா சொன்னா கேளுங்கடாண்டா, அதை போட்டு விட்டுட்டு புரியுதா இந்த ஆர்கஸ்ட்ரேட் பண்றாங்களா அந்த டீமுக்கு, ஏன்னா இப்படி நம்மள ட்ரோல் பண்றாங்களே, இது ரொம்ப நெகட்டிவா போகுதுன்னு அது அதனாச்சும் புரியுதா? இல்ல இனி புரிய தொடங்கும் என்று நான் நினைக்கிறேன். அது தொடர்பாக ரொம்ப காலம் தாழ்ந்துருச்சு. அது தொடர்பாக தான் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நேற்று நான் கூட நாங்கள் அலுவலகத்தில் பேசிக்கிட்டு இருந்தேன். நேற்று காலையில் நான் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன். எனக்கு என்னென்னா, எனக்கு ஏன் கோவம் வந்துச்சுன்னா, 7 மணிக்கு மயிலாடுதுறையில் டபுள் மர்டர்ன்ற நியூஸ் வருது. ஓகேங்களா, 8 மணிக்கு இந்த வீடியோ வருது. உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் மூலமாக 7 மணிக்கு இந்த மாதிரி டபுள் மர்டர் மீடியா பிக்கப் பண்ணிடுச்சுன்ற தகவல் வந்து உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோவை 8 மணிக்கு ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க கூட, நிறுத்தியா, டபுள் மர்டர் வச்சு ஒரு காலேஜ் படிக்கிற பசங்களை வெட்டி கொண்டுட்டாங்க, நியூஸ் வருது, இந்த நேரத்தில் போய் அப்பா நொப்பான்னு வீடியோ போட்டுட்டு இருந்தாங்கன்னா தூக்கி போட்டு மிதிப்பாங்க, வை ஹோல்டு பண்ணு, இன்னொரு நாள் ரிலீஸ் பண்ணிக்கலாம், எனக்கு என்றைக்கு வேணாலும் நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம், வையான்னு நீங்கள் சொல்லணும். இது நடந்து இந்த டபுள் மர்டர், சின்ன பசங்க 2 அவங்க அம்மா அழுகுற வீடியோ சுற்றிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் இது இப்படி ஆகிட்டு இருக்கு, இன்னும் இவங்களுக்கு அறிவே இல்லையான்னு காலையில் நான் தான் ஆரம்பித்தேன். இன்னையாப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பித்தேன். இந்த மொமெண்ட் வரைக்கும் பிச்சுக்கிட்டு போகுது ட்ரோலு. கரெக்டுங்களா? நான் இதை என்ன யோசித்தேன் என்றால், ஜூன் மாதம் இந்த அப்பா வீடியோ ரிலீஸ் ஆயிருந்தா இந்த ட்ரோல் நடந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நடந்திருக்காது. ஏனென்றால் அன்று கடுமையான அச்சமூட்டும் சூழல் நிலவியது. அன்னைக்கு சங்கரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஃபெலிக்ஸ் தூக்கி உள்ளே போட்டாங்க, ஃபெலிக்ஸ் ஆஃபீஸை சூறையாடிட்டாங்க, சங்கர் ஆஃபீஸை சூறையாடிட்டாங்க, சங்கர் மேலே 15 கேஸு, ஃபெலிக்ஸ் மேலே 15 கேஸு. அப்படி என்னும்போது நமக்கு ஆதரவாக இப்போதும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் கூட பொதுவெளியில் கருத்து தெரிவிப்பதற்கு அஞ்சி கொண்டிருந்தார்களா இல்லையா? வெகுஜன ஊடகங்கள் இன்று நாம் ஆதரித்து பேசும் விகடன் உட்பட நம் 2 கைதையும் கண்டித்து பெரிய அளவில் யாருமே ரியாக்ட் பண்ணல. 1 or 2 எக்ஸப்ஷன்ஸ், அண்ணன் சீமான், நமது நண்பர் தடாரகிம் போல 1 or 2 எக்ஸப்ஷன்ஸ், they'll always be there. அவர்களை தவிர சமூக வலைத்தளங்களில் இதற்கான ரியாக்ஷன் இருந்துச்சா? இல்லை. எந்த அளவுக்கு அன்றைக்கி போச்சுன்னா, மீறி ஃபெலிக்ஸோட கைது தவறுன்னு எந்தெந்த ஜேர்னலிஸ்ட்லாம் எழுதின ஜேர்னலிஸ்ட்லாம் இமீடியட்லி கால்ட் ஓவர் ஃபோன் அண்ட் த்ரெட்டன்ட், ஐதர் டெலிட் த ட்வீட் ஆர் யூல் ஃபேஸ் சம்மன்ஸ். ஒருவர் கூட எழுதவில்லை. இப்போ சொல்லுங்கள், அன்றைக்கி ஜூன் மாதம் இந்த அப்பா வீடியோ வந்துச்சுன்னா ட்ரோல் ஆயிருக்குமா? இவ்வளோ ட்ரோலு ஆயிருக்காது. அன்னைக்கு இவர்களது இந்த நடவடிக்கையின் காரணமாக இது மாதிரி இந்த அப்பா பெரியப்பா ஒன்று விட்ட சித்தப்பான்னு எந்த வீடியோ போட்டாலும் அச்சத்தின் காரணமாக மக்கள் அமைதியாக இருந்ததை பார்த்துட்டு இவர்களாகவே இந்த வீடியோலாம் செம்ம இட்டு போல இருக்குன்னு நினச்சிட்டாங்க. இதுக்கு இப்படி தான் ரியாக்ஷன், மக்கள் இதை இப்படி தான் பார்ப்பாங்கன்றது அவர்களுக்கு அப்போது புரியவில்லை. என்ன காரணமாக நீங்கள் பயம் பண்ணி வச்சுருக்கீங்க. சிஎம்ஐ வந்து தாத்தா மாதிரி இருந்துன்னு நீ என்ன அப்பான்ற அப்படின்ட்டு யாராவது ஒருத்தன் எழுதுனான்னா, ஐயோ ஃபெலிக்ஸ் கைது, சங்கர் கைது, அடுத்து நமக்கும் இது வருமோ அப்படின்ற அச்சம் ரொம்ப. there was fear pervading everywhere in தமிழ்நாடு. நீங்கள் அந்த பயம் போயிடுச்சு தெரியல. போகிறவரெல்லாம் அட்டிக்கிறாங்க, எனக்கே பாவமாக இருக்குங்க, அந்த அளவுக்கு போட்டு. அதுதான் சொல்கிறேன். இதெல்லாம் தொடர். இப்போ நீங்கள் வந்து அண்ணாமலை வந்து இன்னைக்கு சொல்கிறாரு, நாளைக்கு என் வீட்டு வாசலுக்கு முன்னாடி சாட்டை அடி போராட்டம் நான் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லும் போதே, ஆஹா எவ்வளவு மீம்ஸ் வரப்போதோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா அது எக்கச்சக்கமான மீம் கண்டென்ட், கவுண்டமணி, செந்தில், எவ்வளவு பேர் இருக்காங்க. இதெல்லாம் இவர் போட்டு புழக போறாங்களா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நினைச்சேன். அப்போ இது மாதிரி வீடியோ பார்க்கும்போதும், என்னன்னா இப்படி பண்ண போறாங்களே, எப்படி பண்ண போறாங்களே, இது ஏன் இவங்க ஒரு வேற வழியில பண்ணாம இருக்கலாம்ல? இவ்வளோ நாளாக நீங்கள் அக்கறையில் தான் சொல்கிறேன் நான். என்ன இவ்வளோ நாளாக நீங்கள் ஒரு அச்சமூட்டும் சூழலை ஏற்படுத்தி வைத்திருந்ததுனால நீங்கள் எது பண்ணாலும் மக்கள் அமைதியாக இருந்ததை பார்த்துட்டு ரசிக்கிறாங்கன்ட்டு நீங்களாம் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. நீங்கள் பயம் போயிடுச்சுங்க. 10 மாதம் தாங்க இருக்குது எலெக்ஷனுக்கு. எத்தனை பேர் கேஸ் போடுவீங்க நீங்கள்? இன்னொன்று, பயம் சுத்தமாக விட்டு போச்சு. இனிமேலாம் ஒரு சமூகத்தெல்லாம் போட்டு நீங்கள் அடக்க முடியாதுங்க. ஒரு சங்கரை ஒரு ஃபெலிக்ஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டீங்க, எத்தனை பேர் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்க? இன்றைக்கி எதிர்கட்சிகளும் ஆக்டிவ் ஆகிடுச்சுன்றது நீங்கள் மறக்கக்கூடாது. இவ்வளோ நாள் இதானோன்னா எதிர்கட்சிகளுக்கு இன்றைக்கி எலெக்ஷன் நெருங்க நம்ம ஆக்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணலன்னா வில் பெரிஷ்ன்றது தெரிஞ்சு போய் உறங்கி கொண்டிருந்த அதிமுக ஐடிவிங்கெலாம் இன்றைக்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் ஆக்டிவாக பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புதிதாக இன்று திரு விஜய் அவர்களோட அமைப்பை சேர்ந்தவர்கள் அவர்கள் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா சைடும் தாக்குதல் வரும்போது நீங்கள் எத்தனை கட்சிக்காரனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுவீங்க? நம்ம இதை அன்னைக்கே பேசணும்.
செந்தில் பாலாஜியை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி போட்டோன்னே தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு வீடியோ போட்டால் இடி டைரக்டர் வீடியோ வந்துருச்சுப்பா தொட்டுப்பார்னு சொல்லிட்டாரு, ரிலீஸ் பண்ண அவரான ரிலீஸாக பண்ண போகிறாங்க. அன்னைக்கு தெரிஞ்சிருக்க வேணாமா? நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த தொட்டுப்பார் சீண்டிப்பார் வீடியோவை நம்ம தான் ஓவராக கலாச்சோம், மற்றவங்க யாரும் பெரிய அளவில் கலாய்க்கல. ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு பயம் இருந்துச்சு. ஸோ இந்த கூட இருக்கிற இந்த லகுடபாண்டிகள் இருக்காங்களா, முதல்வரை சுற்றி இருக்கக்கூடிய லகுடபாண்டி அதிகாரிகளும் லகுடபாண்டி ஸ்ட்ராட்டஜிஸ்டும் இருக்காங்கல்ல, இவர்கள் இந்த மீடியாவை கண்ட்ரோல் பண்ணி வச்சு சோஷியல் மீடியாவில் யாராவது எதிர்த்து எழுதுனா அவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுறதன் மூலமாக எதிர்கருத்துகளே வெளியே வராமல் தடுப்பதில் தேவர் வெரி சக்ஸஸ்ஃபுல். இதனால் இவங்க செய்யக்கூடிய இந்த கிறுக்குத்தனமான ஐடியா எல்லாம் ஃபென்டாஸ்டிக் ஐடியான்னு அவங்களாம் நினச்சிக்கிட்டாங்க. எனக்கு அவர்கள் மீதெல்லாம் எனக்கு பெரிய அளவில் வருத்தம் இல்லை. ஸ்டாலினுக்கு தன்னை சுற்றி முட்டாள வச்சிருக்கோன்ற புரிதல் கூட இல்லையன்றதான் எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. கருணாநிதி அவரே இன்டெலிஜென்ட்டு, ஜெயலலிதா அவரே இன்டெலிஜென்ட்டு, எடப்பாடி பழனிசாமிக்கு அனுபவம் இல்லை. அவர் ஒரு துறையை 2 துறைகளை பார்த்துருக்காரு. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை சட்டம் ஒழுங்கை நிர்வாகத்தை அவர் பார்த்தது கிடையாது. தனக்கு இது தெரியாது என்பதை தெரிந்த எடப்பாடி பழனிசாமி தெரிந்தவர்களை அருகில் வைத்திருந்தார். நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா சார் ஐஜி சார் கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை வரக்கூடாது, கூட்டணியில் இருக்கோம், அங்கே ஏதாவது தொல்லை கொடுப்பாங்க, 2க்கும் நடுவில் ஒன்று பண்ணுங்க, இப்படித்தான் செய்வார். இன்னொரு விஷயத்தை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். தஞ்சை அந்த எடப்பாடியோட ரெசல்யூட்டனஸுக்காக சொல்கிறேன். நான் தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழகம் இடம் வந்து அந்த தமிழ்நாடு சிறைத்துறையின் நிலத்தை ஆட்டையை போட்ட அந்த நிலம், அந்த பிராமண நிறுவனத்தின் செல்வாக்கு ஊரறிந்தது. 25 வருஷமாக கவர்மெண்ட் பில்டிங்கில் இல்லை, கவர்மெண்ட் நிலத்தில் பில்டிங்கை கட்டிக்கிட்டு கவர்மெண்ட்டை பார்த்து உனக்கு வேறு இடம் கொடுக்குற, வேற எங்கன்னா ஓடு அப்படின்ட்டு ஒரு நிறுவனத்தால் சொல்ல முடியும்னா சாஸ்திரா போன்ற பிராமண நிறுவனத்தால் தான் சொல்ல முடியும். நானே முன்பு அதை வெளியிட்டேன் என்று நினைக்கிறேன். முன்னாள் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் தமிழக முதல்வருக்கு கடிதம் எழுதுகிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் வந்து அவர் என்ன சொல்கிறார், நான் போய் சாஸ்திரா யூனிவர்சிட்டியை பார்த்தேன், இந்தியாவே பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கான பல்கலைக்கழகம் இது, உலகில் எந்த பல்கலைக்கழகத்துக்கும் சற்றும் குறைவில்லாத அளவுக்கு தரமான பல்கலைக்கழகம், லேசாக ஒரு 10 ஏக்கரில் கவர்மெண்ட் லேண்டில் கட்டிட்டாங்க, அதுக்கு பதிலாக அவங்க வேறு ஒரு இடத்துல இடம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, நீங்கள் அதை அந்த இடத்தை வாங்கி கொண்டு இந்த இடத்தை விட்டு விடுங்கள்னு பன்வாரிலால் புரோஹித் எழுதின கடிதத்தை நான் பார்த்தேன். இந்த லெட்டர் போது உங்களுக்கு நல்லா தெரியும், பிஜேபி தயவில் தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நடக்குது. அப்போதைய தலைமைச் செயலாளராக இருந்த திருமதி கிரிஜா வைத்தியநாதன், சார் கைதிங்க தானே சார், எங்கே இருந்தால் என்ன சார், அது கொடுத்துருங்க சார் இந்த லேண்டை அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ ப்ரெஷர். இவர் சிறைத்துறையின் அமைச்சராக இருந்த அண்ணன் திரு சி.வி. சண்முகம் அவர்களிடமும், அவர் மிஸ்டர் சண்முகம் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார்னு நினைக்கிறேன், அவங்ககிட்டையும் கேட்குறாரு, சார் இது தப்பு, திஸ் வில் செட் அ பேட் ப்ரெசிடென்ட், கோர்ட்டு இவங்களுக்கு எதிராக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருச்சு, இந்த நேரத்தில் நம்ம இதை ஓவர் கம் பண்ணி இது கொடுத்தோம்னா நாளைக்கு எல்லாரும் இதை சைட் பண்ணி நாங்களே என்கரேஜ் பண்ணிட்டோம், எங்களுக்கு வந்து கன்னியாகுமரிக்கு பீச்சுக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்கு, நீ அங்கே போய் இதை எடுத்துக்கிட்டு ஆரம்பிப்பாங்க சார் அப்படின்னு சொல்லும்போது திரு எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு எல்லாருக்கிட்டையும். அவரோட சீஃப் செக்ரட்டரி சொல்கிறாங்க, கவர்னர் சொல்கிறாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆர்எஸ்எஸ் மூலமாக அழுத்தம் வருகிறது. அப்போ இங்கே இருக்க அதிகாரிகளை கேட்குற, இவங்க நம்ம ஒரு ஆளுங்கள்ல, இவங்க சார் எல்லாம் கொடுக்கக்கூடாது சார்னு சொன்ன உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்ட உடனே ஏன் கொடுக்க முடியாது, ஏன் கொடுக்கக்கூடாது என்பதை விரிவாக கோப்பில் பதிவு செஞ்சுருங்க சார். ஒன்ஸ் நீங்கள் பதிவு செஞ்சிட்டிங்கன்னா எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இதை கொடுக்க முடியாது என்று சொன்னதும் சி.வி. சண்முகத்தை கூப்பிட்டு டீட்டில் ஒரு நோட் எழுதி தம்பினார். இன்றும் அது கோப்பில் இருக்கிறது. அந்த கோப்பு நான் பார்க்கல, எனக்கு அது சம்மந்தப்பட்ட அதிகாரி என்கிட்ட சொன்னது. டீட்டெயிலாக 2 பக்கத்துக்கு சி.வி. சண்முகம் நோட் எழுதிட்டார். ஏன் இதை கொடுக்கக்கூடாதுன்னு ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் இது பண்ணி டீட்டெயிலாக நோட்டை எழுதி ஃபைலில் ரெக்கார்ட் பண்ணோடனே எடப்பாடி பழனிசாமி அவங்க கிரிஜா வைத்தியநாதன் சீஃப் செக்ரட்டரி இருக்கும்போதே திஸ் லேண்ட் ஷுட் நாட் பி கிவன் சொல்லிட்டு எழுதி கைக்கு போட்டார். இன்றைக்கி வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டார். ஏன் இதை குறிப்பிடுறேன்னா, பழனிசாமிக்கு இதை எப்படி பண்ணணும், என்ன ஹேண்டில் பண்ணணுன்றது தெரியாது. ஸ்டாலின் அவர்களோட சிக்கல் என்னன்னா, நம்ம எது பண்ணாலும் அது சரி என்ற எண்ணம் அவருக்கே உண்டு. அதற்கு தகுந்தாற் போல் இவர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, இவருக்கு இந்த அப்பா வீடியோவை போட்டுட்டு அந்த அப்பா வீடியோவில் இந்த ஐடி விங்கை சேர்ந்த இந்த 200 ரூபா குரூப்லேருந்து ஒரு 10 பேரை கமெண்ட் போடுங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்த விஜய் படத்தில் வந்து இவர் ஹீரோவை போட்டார்னா அந்த படம் சில்வர் ஜூப்ளின்ட்டு கீழே ஒரு 4 பேர் கமெண்ட் போடுவாங்க. கமெண்ட் போய் இவர் ஐபேடில் போட்டு விட்டு போய் காமிச்ச உடனே அப்படியா அவ்வளோ நல்லா இருக்கா, இன்னொரு காஸ்டியூமில் ஒரு ஷூட் வைங்கன்ற
இப்படிப்பட்ட நபர்களை இவர் தன்னை சுற்றி வைத்திருப்பதன் காரணமாகத்தான் இன்னைக்கு இது அலங்கோலமாக இது போய்கொண்டிருக்கிறது. இன்னொன்று 4 வருஷம் ஆயிடுச்சுங்க. இவர்கள் இந்த போலீஸு அண்ட் இவர்களோட அந்த ஐடிவிங்க எல்லாம் பயன்படுத்தி எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமோ கண்ட்ரோல் பண்ணி முடிச்சிட்டாங்க. நான் பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இனிமேல் இவர்களால் யாரையும் கைது வழக்குன்றதெல்லாம் காமிச்சு மிரட்ட முடியாது. கைமீறி போய்விட்டது. இவர்கள் 4 வருடமாக அடக்கி வைத்திருந்ததெல்லாம் இனி வெளிப்பட போகிறதுன்ட்டு நான் உறுதியாக நம்புகிறேன். அது வெளிப்பட தொடங்கி விட்டது அப்படின்றதையும் நான் நம்புகிறேன். கடுமையான விமர்சனங்கள் உங்களுக்கு லாண்ட் ஆர்டரை கண்ட்ரோலை விட்டு போயிட்டு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ரெட்டைக்குள்ளையெல்லாம் ரொம்ப மயிலாடுதுறை அதெல்லாம் ரொம்ப மோசத்துள்ளார். அதில் காவல்துறை சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பொய் பரப்பக்கூடாது, இதில் கலாச்சாரத்துக்கும் எந்த தொடர்பு இல்லை, முன்விரோதம்ன்றாங்க. முன்விரோதம்னு காவல்துறை இவ்வளோ நாளாக வழக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா காவல்துறையோட அந்த அறிவிப்பில் கடைசியாக ஒரு வரி இருக்கும். அதாவது, நீங்கள் சமூக வலைத்தளங்களில் பரப்புவது உண்மைக்கு மாறானது அல்லது பொய், நாங்கள் இப்போ சொல்கிறோம்ல இதுதான் உண்மை, தவறான செய்திகளை பரப்புவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுன்ற ஒரு வரியை கடைசியாக சேர்த்துருப்பாங்க. எல்லாத்துலேயும் பார்த்துருக்கீங்களா? எல்லா ப்ரெஸ் ரிலீஸ்லையும் பார்த்தீங்கன்னா இருக்கும். இவர் எஃப்ஐஆரை பூட்டாமல் விட்டுட்டு எஃப்ஐஆர் லீக் ஆனோடனே அந்த எஃப்ஐஆர் சம்மந்தமாக பேசுகிறதே தப்பு, அங்கே நடவடிக்கை எடுப்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார். அது மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பட்டுன்னு சோஷியல் மீடியாவில் அதை பற்றி எழுதுறத நிறுத்திடுவாங்க. ஆனால் மயிலாடுதுறை வழக்கில் இவர்கள் இது முன்விரோதம்ன்ட்டு காவல்துறை மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த பிறகும் டிவி சேனல்ஸே சாராயம் காரணமாக குழந்தை எழுதுறாங்க. டிவி சேனல்ஸ் போடுறாங்க, சோஷியல் மீடியாவில் யாரும் அதெல்லாம் கண்டுகொள்வதா இல்லை. இதுதான் நான் வந்து இவர்கள் வைத்திருந்த இந்த கண்ட்ரோல் அண்ட் கிரிப்பு போயிடுச்சுன்ட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு மேலெல்லாம் இவங்களால கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியாது. இவங்க 4 வருடங்களாக இவர்கள் செய்தது மீடியா மேனேஜ்மெண்ட் அண்டு த்ரெட்டு மட்டும்தான் ஃபிலிக்ஸ். இவர்கள் வந்து போய் ஒரு சிஎம் வந்து எங்கேயாவது போய் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணான்னா, சார் 99% வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றுன்னு சொன்னீங்களே, எங்களுக்கு தெரிஞ்சே இவ்வளோ பெரிய லிஸ்ட் இருக்குது, நீங்கள் நிறைவேற்றாத லிஸ்ட்டு என்று கேள்வி எழுப்ப வேண்டும். ஆமாம். ஆனால் ஒரு மீட்டிங்கில் 99% நிறைவேற்றிட்டேன்றாரு, இன்னொரு மீட்டிங்கில் 83% நிறைவேற்றிட்டேன்றாரு. இது யாரும் கேள்வி கேட்கல. மீடியா குறைஞ்சது மீடியா அதை ஒரு டிபேட்டாக வைக்கலாம்ல. ஒரு டிவி சேனலில் நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க. டிவி சேனலில் முதல்வர் இன்று சொன்னது இதில் எது உண்மைன்னு டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன் ஒருத்தரை கூப்பிட்டு உட்கார வச்சு, அதுவும் இந்த சரவணன் வக்கீல்னு ஒருத்தர் இருப்பார், அவர்லாம் கேட்டால் நல்லா தமாசா என்டர்டெய்னிங்காக இருக்கும் ஷோ. முருகன் கத்தின்னு இருப்பார். அவர்கிட்ட கூப்பிட்டு, சார் நீங்கள் சொல்லுங்கள், வக்கீல்லாம் படிச்சிருக்கிறீங்க, இது 2ல் எது 83 99 கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு டிவி சேனல்ஸ் கேட்டிருக்கணும். அவர்கள் 99ன்னு சொன்னாலும் அதை ஒரு நாளைக்கு 10 வாட்டி போடுவாங்க, 83ன்னு சொன்னாலும் அதை ஒரு நாள் 10 வாட்டி போட்டுட்ருப்பாங்க. இன்றைக்கி அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் விரைவில் இவர்களுக்கு எதிராக திரும்ப போகிறது என்று நான் நம்புகிறேன். ஓகே. இங்கே இது எல்லா காலத்துலையும் நடந்திருக்கு. நீங்கள் 2006 கருணாநிதி ஆட்சி உங்களுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கும். இந்த அளவுக்கு மோசமாக இல்லை என்றாலும் கூட அப்போதும் ஊடகங்கள் மீதான அடக்குமுறை இருந்தது. அந்த அடக்குமுறைக்கு முக்கிய காரணமாக அப்போது திரு ஜாஃபர் சேட் அவர்கள் இருந்தார். கேஸ் போடுறது, மிரட்டுறது, இல்லைன்னா அடுத்த இஷ்யூவில் என்ன கவர் ஸ்டோரி வரப்போகுதுன்றதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டோரியை கில் பண்ணுறது, டிவி சேனல்ஸை மெனிப்புலேட் பண்ணுறது, இது எல்லாமே இப்போ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஜனவரி 2011 இதே ஜூனியர் விடன் தான். ஆமாம். ஃபஸ்ட்டு கவர் ஸ்டோரி ஜாஃபர் சேட். எலெக்ஷன் நெருங்க போது, ஏப்ரல் ஆர் மேல எலெக்ஷன் வந்துடும். ஜனவரி 2011 ஜூனியர் விடன் கவர் ஸ்டோரியில் ஜாஃபர் சேட் சூட்டு போட்டுட்டு, ஏதோ ரிப்பப்ளிக் டே பரேட் ஆர் சம்திங் கூலிங் கிளாஸ் போட்டு ஜாஃபர் சேட் சூட்டு போட்டு நடக்கிறத போட்டுட்டு ஜாஃபர் சேட்டு எப்படி இந்த அரசாங்கத்தை கட்டுப்படுத்துகிறாருன்னு சொல்லிட்டு ஜூனியர் விடன் தான் ஃபஸ்ட்டு கவர் ஸ்டோரி வந்துச்சு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆல் ஹெல் ப்ரோக் லூஸ். அந்த தேர்தலில் திமுக வலுவான கூட்டணி வச்சுருந்துச்சு. திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த பக்கம் தேமுதிக, அதிமுக, தேமுதிக, அதிமுக, இடதுசாரிகள். அந்த கூட்டணி இன்னும் வலுவான கூட்டணி தான். 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அன்னைக்கு அந்த கடைசி 3 மாதத்துல மீடியா ப்ளே பண்ண ரோல் பெரிய. கருணாநிதி சொன்ன பதிலும் ரொம்ப முக்கியமானது. உங்களால் தான் வந்து நாங்க தோத்து போயிட்டோம்னாரு, எங்களால் மீடியாவனால தான் அப்படின்னாரு. ஞாபகம் உங்களுக்கு? இல்லை, நான் மறந்துட்டேன். இந்தியா வந்து ரொம்ப பயஸ்டா இருந்துச்சுன்னு அவர் சொன்னார். அப்போ தான் 2Gலாம் ஃபுல் ஸ்விங்கில் இருந்த டைமு. மீடியானால தான் நாங்கள் வந்து தோற்று போயிட்டோம் அப்படின்றது. அந்த மீடியா மீதான அட்டாக்லாம் கூட வந்து இந்த லாஸ்ட் 3 months தான் அக்ரெசிவ் ஆச்சு. நீங்கள் உங்களுக்கு 2G அங்கே இன்னொன்று
ஏ ராஜா மேனேஜ் டு கெட் a gag order against DMK. இது சாரி ஜூனியர் உடன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் 2G பற்றி எழுதிட்டு இருக்காங்கன்னு சொன்னோடனே கேக் ஆர்டர் வாங்கினாரு. அந்த கேக் ஆர்டர் ரொம்ப லேட்டாக தான் அவங்க புக்கே போட்டாங்க. சொல்லுங்கள் ராசாவேன்ட்டு ஒரு புக்கே போட்டாங்கன்றது உங்களுக்கு நினைவு இருக்கும். இதெல்லாம் இந்த 2011 தொடக்கத்தில் 2010 இறுதி மற்றும் 2011 தொடக்கத்தில் மீடியா 4 வருஷம் அடக்கி வச்சிருந்ததெல்லாம் ஃபுல்லாக சேர்த்து அடித்தாங்க. அது இப்போதும் நடக்கும். இப்போ நாமளே பார்க்குறோமே, நமது விவகாரத்தில் வாய் மூடி மௌனிகளாக இருந்த அத்தனை பேரும் அவங்க செல்ஃபோனை புடுங்கணும்னு துடிக்கிறாங்களா, துடிச்சு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. இன்று பத்திரிகையாளர் மன்றத்தின் சார்பாக இன்று விகடன் கைதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. நேற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விகடன் இணையதளம் முடக்கப்பட்டதை கண்டித்து அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். அண்டு ஒரு விஜய் சொன்ன மாதிரி அவங்க பாசிசம் இவங்க பாயசமான்றதை இல்லை, இதுவும் பாசிசம் தான் என்பதை இப்போது எல்லோருமே வெகு விரைவில் உணர தொடங்கி விட்டார்கள். பொதுமக்களும் இன்னைக்கு அச்சத்தை தவிர்த்து விட்டு இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் வெளிப்படையாக கருத்துக்களை பதிவு செய்து நான் பார்க்குறேன். நான் தொடர்ந்து சோஷியல் மீடியா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் சேஞ்சை பார்க்குறேன். நான் இவ்வளோ நாளாக இதெல்லாம் இப்படி பேசலாமா எழுதலாமான்லாம் யோசிச்சுட்டு இருந்தவங்களாம் இன்னைக்கு இந்த அப்பா மேட்ரு போட்டு ஏங்க டோப்பான்னு சொல்லியிருப்பாங்க. அது அப்பான்னு காதல் ஒழிச்சு போடுங்க எழுதுறாங்கன்றீங்க. ஒரு மிகப்பெரிய இனிமேல் இது ஃப்ளட் கேட்ஸ் ஆர் ஓப்பன்டுன்னு நான் பார்க்குறேன். ஃப்ளட் கேட்ஸ் ஆர் ஓப்பன். இனிமேல் நீங்கள் மிரட்டியோ விரட்டியோ இன்னொன்று ஆஃபீஸர் செய்ய மாட்டேன், அதையும் சொல்கிறேன். ஏன்னா நீதிமன்றங்கள் தலையிட்டு நல்ல தீர்ப்புகளை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றன. அதனால் ஆஃபீஸர்ஸ்க்கும் அச்சம் வந்துடும். இனிமேல் போய் இல்லீகலாக இந்த மாதிரி வேலையை செய்யுங்க, அவனை போய் ராத்திரி ட்வீட் போட்டிருக்கான், ராத்திரி 2 மணிக்கு போய் அவனை தூக்குங்கன்னு சொன்னால் ஆஃபீஸர் சார் நீ வேறு எவனாவது விட்டு பண்ண சொல்லு சார், நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸர்ஸும் மாறிடுவாங்க. ஏன்னா அந்த சேஞ்ச் டைட் இஸ் டேர்னிங்ன்றதை நான் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன். அண்டு 4 வருடங்களாக ஒரு இருண்ட ஆட்சியை காட்டாட்சியை கொடுத்ததற்கான விலையை திராவிட முன்னேற்ற கழகமும் டேடியும் கொடுப்பார் என்று எனக்கு அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.